நேற்று ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா? விஜய் சேதுபதி சார் வந்து அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பார். அரோராவை அநியாயமாக நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, வக்ர புத்தி உங்களுக்கு தான் இருக்குது, உங்கள் பார்வையில் வக்ரம் இருக்குது, உங்கள் எண்ணத்தில் வக்ரம் இருக்குது, நீங்கள் தான் வக்ரம்னு சொல்லி கம்ப்ளீட்டாக பார்வதியை சொல்லியிருப்பார். சொல்லும்போது எந்த இடத்துலையுமே அரோரா வந்து அதை செலிப்ரேஷனே பண்ணலை. நிறைய பேர் கேட்டாங்க, உங்களுக்கு அரோரா வந்து பார்வதியை விட வசதியான்னு கேட்டிருந்தாங்க. இந்த ரீசனுக்காக தான் வசதி. இதே வந்து ரிவர்ஸில் நடந்துருந்துச்சுன்னா பார்வதி அங்கேயே கத்தி கூச்சல் போட்டு குதிச்சு செலிப்ரேட் பண்ணி பெருசாக பண்ணியிருப்பாங்க. பட் அரோரா வந்து அவ்வளோ மெச்சோர்டு அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு சரி நமக்கு நியாயம் கிடச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்மைலோடு முடிச்சிருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா திவாகரை கூப்பிட்டு அவர் சொல்லியிருப்பார், திவாகர் நமக்கு ஒருத்தரை பிடிக்குதுங்கிறதுக்காக அவங்க பண்ணுற தப்புக்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா இதான் உங்களுக்கு கதி அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த இதான் உங்களுக்கு கதின்னு அவர் சொல்கிறதோட இன்னர் மீனிங் வந்து அதனால தான் அவருக்கு எலிமினேஷன் ஆகுதுன்னு. ஏன்னா விஜய் சேதுபதி சாருக்கு தெரிஞ்சிருக்கும் திவாகர் தான் எலிமினேஷனில் இருக்காருன்னு. அட்லீஸ்ட் அவரா இல்லை சுபிக்ஷாவாங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்குங்கிற வரைக்குமாவது அவருக்கு ஷுவராக தெரிஞ்சிருக்கும். அந்த டைமில் எக்ஸாக்டாக வாட்டர்மெலன் தான்னு டிசைட் பண்ணலைன்னா கூட. ஸோ அந்த டிஸ்கஷனை வச்சு அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து எதனால் எவிக்ட் ஆகி போனீங்கன்னு. இந்த இடத்துல அரோராவுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடச்சிருக்கு. துஷார் போன உடனே வந்து பார்வதி போயிட்டு சொல்லி அரோராவை அழ வச்சுருப்பாங்க, துஷார் உன்னால தான் போனான் அப்படின்னு. ஸோ அது வந்து வேறு, அது வந்து லவ் டிபார்ட்மெண்ட், இது வந்து லவ் கிடையாது. பட் பார்வதியோட தப்புக்களை எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணுறதுனாலையும் இந்த மாதிரி கேஸ்டிஸ்ட் ரிமார்க்ஸ் பாஸ் பண்ணுறதுனாலையும் தான் இன்றைக்கி திவாகர் போகிறாரு. இன்றைக்கி அரோரா நினச்சா அதே கொஸ்டினை திருப்பி பார்த்து பார்வதி பார்த்து கேட்கலாம். பட் அது அரோரா பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது அரோரா, அது பார்வதி, அதான் அந்த டிஃப்ரென்ஸு. உங்களுக்கும் அது தோணுச்சுன்னா மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.